ஒரு டெண்டர் ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு இந்த ஊழல்னால லேண்ட கொடுக்கறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய 500-600 ஃபேமிலி வீடை இடிச்சு தான் கொடுக்கணுமா? முதலமைச்சர் உடனே திறக்கணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா இங்க வீடு இடிச்சிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. யார் பண்ணது? அதே அரசு. யார் பதில் சொல்றது? அதே அரசு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பட்டா கொடுக்கணும்னு ஏன் சொன்னீங்க? அப்ப ஏன் அரசு கேஸ் ஃபைல் பண்ணி அதே அரசு இந்த விளிம்பு நிலையில இருக்க மக்களுக்கு கோர்ட்ல போய் சண்டை போறதுக்கான வலிமை இருக்குமா? சட்ட ரீதியான போராட்டத்துக்கான வலிமை இருக்குமா? அப்ப கோர்ட்டுக்கு சரியான தகவல்களை சொல்ல முடியாத இடத்துல சாதாரணமா இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு தினக்கூலியில இருக்கிறவங்க, ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இந்த அரசு கொடுக்காம ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு தெரியாமலே போட்டு நிறைய பேருக்கு பயோமெட்ரிக்க அவங்களுக்கு தெரியாமலே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் கம்பெனிக்காக மாண்புமிகு முதலமைச்சரும் கார்பரேஷன் இருக்கக்கூடிய மேயர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் இடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட கண்டிப்பா இருக்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படணும். இது நீர்நிலையா இருந்தா ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கறத மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் சொல்லணும். ஏன் இபி கனெக்ஷன் கொடுத்தீங்கறத மினிஸ்டர் சொல்லணும். அப்ப இங்க இருக்கக்கூடியது நீர்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு கார்பரேஷனே ஒரு தாட்டி ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த பட்டா பிரச்சனை வில்லிவாக்கம் முதற்கொண்டு இல்ல, வில்லிவாக்கம், பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர்ல இருந்து எல்லா இடத்துலயும் இந்த பட்டா பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்கு. யார் யாரெல்லாம் பூர்வ குடிகளா இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்க முடியல. ஆட்சிக்கு பட்டா கொடுக்க முடியும்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு வீடை இடிச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது.